ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே அட்டகாசமான சுவையில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம தேங்காய் பால், வெல்லம் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ குறைந்த பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பாயாசம் தான் இது. சரி வாங்க, இப்போ இந்த பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க. அப்போ தான் பாசிப்பருப்பு கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்படும். ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டு லைட்டாக ஸ்மெல் வரும். அந்தளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். அப்போ தான் பாயாசத்துக்கு நல்லா ஒரு கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். பாருங்கள், இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே கலர் மாறிடாமல் இந்தளவுக்கு லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுப்பட்டுச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை 2 டைம் நல்லா கழுவிட்டு குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசியும் கழுவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஸோ நான் நைலான் ஜவ்வரிசி தான் பயன்படுத்துகிறேன். உங்கள்கிட்ட நைலான் ஜவ்வரிசி இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லை அப்படின்னா நம்ம மாவு ஜவ்வரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பும் ஜவ்வரிசி வெந்து வரும்போது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். சேர்த்துட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 4லேருந்து 5 விசில் வேக விட்டுருங்க. 5 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 5 விசில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 5 விசில் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா சாஃப்டாக குழஞ்சி வெந்து வந்திருக்கு. 4லேருந்து 5 விசில் விட்டிங்கன்னா தான் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். ஸோ பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்து வருதோ அந்தளவுக்கு பாயசத்துக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இதை இப்போ திரும்பவும் ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட ஸ்வீட்னஸ்க்காக 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த வெல்லத்தில் மண் தூசியெல்லாம் எதுவும் இல்லாமல் சுத்தமான வெல்லம் அப்படிங்கிறதுனால இதை நான் தண்ணியில் கரைக்காமல் அப்படியே சேர்க்கிறேன். ஒருவேளை நீங்கள் சேர்க்கிற வெல்லத்தில் மண் தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் உள்ளே சேர்த்துட்டு இது கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. பாயாசம் முன்னே இருந்த திக்னஸை விட இப்போ நல்லா தண்ணி மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. ஸோ தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது பாயாசத்துக்கு நல்லா ரிச்சாக க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு ஒரு வேளை தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் நல்லா திக்கான பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுலேயும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 10-15 போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடலாம். ஸோ முந்திரி திராட்சையெல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட ஒரு 20 போல் உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு வறுத்துடுங்க. பாருங்கள், திராட்சை நல்லா பபிள்ஸ் மாதிரி வறுப்பட்டுருச்சு. ரொம்பவே கலர் மாறிடாமல் இந்தளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாயாசத்தோட ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இது கூட வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் தயாராகிடுச்சு.
ரொம்பவே திக்காக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இது ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதில் நம்ம வெல்லம், தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கனாலே திரும்பவும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.